ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த குழந்தை அழக்கூடிய சத்தம் கேக்குதா? இதுபோன்று சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த ஆலயத்தில் இன்னொரு சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டது. தியான பாடல் நிறைவு செய்யும் போது ஓங்கி ஒலித்த அந்த வார்த்தைகள் என்ன வார்த்தை? ஏசையா ஏசையா. இதெல்லாரும் கேட்டீங்களா? பாருங்க, ரீதாபுரம் பங்கு சமூகத்தில் இந்த குடும்ப விழாவின் நிறைவு நாளில் நாம் விரும்பினோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்வின் பல்வேறு சத்தங்களையும் தாண்டி ஓங்கி ஒலிக்க வேண்டிய சத்தம் எது மட்டும்தான்? இயேசு என்கிற சத்தம்தான். யாருடைய மனசுல எல்லாம் இயேசு இயேசு அப்படிங்கிற சத்தம் கேட்டுட்டு இருக்கு, அல்லது வேற ஏதாவது சத்தம் கேட்டுட்டு இருக்கா? பச்சை துளி ஒழுங்கா சேரலையே கடவுளை, திருவிழாயி மாட்டு இல்லையா? நெக்லஸ்ல உள்ள கொழுத்து ஒழுங்கா மாட்ட மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு இது. இன்னைக்கு வீட்டுக்காரர் இன்னைக்கும் குடிப்பாரோ அப்படிங்கிற ஒரு சத்தம். பக்கத்து வீட்டில் உள்ளவன் இன்னைக்காவது ஒழுங்கா நம்ம சமைச்சதை சாப்பிட விடுவாரா அப்படிங்கிற ஒரு சத்தம். பல சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த திருவிழாவின் போதும் மனம் கட்டுக்கடங்காமல் அலைமோதி பல சத்தங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கும். அப்படிதானே? நியாயம்தானே? ஆனால் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் எல்லாரையும் வரவழைத்து விட்டு அழகாக சொல்லுகிறார், இயேசு இயேசு என்கிற அந்த பெயரை ஓங்கி ஒலிக்க சொல்லி இருக்கிறார். வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் இல்லையா? நிறைய பேரை சந்திக்கிறோம். இதில் மனிதர்கள் பல உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள், பல ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி பல்வேறு மனிதர்களுடைய மனங்களில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், ஒரு புரிதல், ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிடுவீங்கன்னு தெரியாது. இதுதான் இந்த உலகம் சுயநலவாதிகளின் உலகமடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதங்கப்பட்டு வாழ்க்கையில வெந்து நொந்த பல மனிதர்கள் சொல்லக்கூடியது என்ன? சுயநலவாதிகளின் கூடாரமடா இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டிருக்கீங்களா யாராவது சொல்லி? அல்லது உங்க வாழ்க்கையில நீங்களே இது சில நேரங்களில் சொல்லி இருக்கீங்களா? எப்பா எங்க பார்த்தாலும் சுயநலவாதிகள் தான் அப்பா என் கண்ணுக்கு படுறாங்க என்று சொல்லி நகர்ந்து செல்லுகிற மக்களை நாம் பார்க்கலாம். உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுகிற போது, ஒரு தினக்கூலியினுடைய பிள்ளை விலை உயர்ந்த பைக்குக்கு ஆசைப்படுகிற போது, விலை உயர்ந்த அலைபேசி 65,000 ரூபாய் அலைபேசி தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கும் போது அப்பாவும் அம்மாவும் வெளியில சொல்ல மாட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் மனசுக்குள்ள நினைக்கிறது, இந்த பையனுக்கு என்ன சுயநலம், குடும்பத்தினுடைய கஷ்டம் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத கதையாக கனமாக பிள்ளைகள் சுயநலமாக இருக்கிற போது பெற்றோர்கள் வாய்மூடி நிற்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு தெரியாதது ஒன்றுமில்ல. திருமணமாகி செல்லக்கூடிய பிள்ளைகள், அதில் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் உள்ள பெண் பிள்ளைகள், திருமணம் என்கிற பெயரில் உடன்பிறப்புகளை, அண்ணனையும் தம்பியையும் அப்பாவையும் பெரிய கடன்காரர்களாக மாற்றிவிட்டு சிம்மாசனத்தில் போய் எந்த வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்று தெரியாமல் உடன்பிறப்புகளை, அண்ணனையும் தம்பியையும் எழும்ப முடியாத அளவுக்கு கடன் சுமையில் இருக்கிற அளவுக்கு அவர்கள் வாங்க வேண்டியதையெல்லாம் வாங்கிவிட்டு செல்லுகிற போது ஒரு மிகப்பெரிய சுயநலம் பெண் பிள்ளைகளுடைய வாழ்வில், அவர்களுடைய நினைப்பில் ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்து இந்த குமரி மாவட்ட சமூகம் தலைகுனிந்து நிற்க வேண்டி இருக்கிறது. உடன்பிறப்புகள் அம்மா அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு, இன்னைக்கு அதை விட வேகமாக அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே, வளர்ந்த பிறகு, திருமணமான பிறகு பிள்ளைகளுடைய சண்டை எதை நோக்கி இருக்கிறது? சொத்தை பங்கிடு இல்லையா? சொத்தை பங்கிடு. ஆனால் சொத்தை பங்கிடுகிற போது அப்படியே நாசுக்காக, அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமாக அண்ணன் தம்பிக்குரியதை அபகரித்து விடுவதும், இன்னொரு உடன்பிறப்புடையதை அபகரித்து விடுவதும் சுயநலத்தின் வேட்கையாகவும் வேட்டையாகவும் குடும்பங்களில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய
பல்வேறு பங்கு சமூகங்களில் பொதுவான பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள் ஓடி சாடி நிற்பான். ஆனா தன்னுடைய பாக்கெட்டையும் தன்னுடைய வீட்டையும் நிறைச்சிருவாங்க. இன்று சில பங்குகளில் அந்த பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொண்டு நிற்பதை பார்க்க முடிகிறது. பொதுவான பொறுப்புகளில் வரக்கூடியவர்கள் பணங்களை கையாடல் செய்யக்கூடிய நிலைமையையும் கண்டு அந்த வழக்குகளை தீர்ப்பதற்கு நீதிமன்றங்களை தேடி நாடி செல்லுகிற அவல நிலைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆளு நல்லவன்ல நினைச்சோம், இந்த ஆளு பொதுநலவாதின்ல நினைச்சோம், இப்படி செய்வான்னு தெரியாதே என்றெல்லாம் ஆதங்கப்பட்டு நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். ஏன் இந்த சுயநலம், ஏன் இந்த தன்னலம், ஏன் தான் மட்டும் என்கிற ஒரு நினைப்பு என்ற கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு நியாயப்படுத்துதல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. பல மனிதர்கள் இதை நியாயப்படுத்துகிறார்கள். என்ன சொல்லி நியாயப்படுத்துகிறாங்க? சுயநலம் இல்லாம இருந்தா இன்னைக்கு வாழ முடியாது, கொஞ்சம் சுயநலமா இருந்தா அந்த அப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு பெரிய மீசையை வச்சுட்டு ஒருவர் அங்க அறிவுரை செய்வார். அதை கேட்டுக்கிட்டு பலரு ஆமா சுயநலமா இருந்தாதான் வாழ்க்கையில வாழ முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா சொல்லுகிற வார்த்தைகள் காற்றோடு கடலோடு அது ஒதுங்கி போய் கிடக்கும். என்ன சொல்லுகிறார்? உன் நேர்மை உனக்கு முன்பாக சொல்லும். ஆஹா, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்று சொல்லி நேர்மை, கண்ணியம் என்னங்க, சுயநலமா இருந்தாதாக்க இந்த வாழ்க்கையில வாழ முடியும், போட்டி போட முடியும், 4 பேரை விட மேல வந்து நிற்க முடியும் அப்படின்னு நியாயப்படுத்துகிற ஒரு நிலைமையை பல மனிதர்களுடைய ஏன் சில குடும்பங்களுடைய வாயிலிருந்து புறப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அபகரிச்சு எடுத்தாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும், 4 பேருக்கு வயிற்றுல அடிச்சாதாங்க உருப்பட முடியும், நேர்மையா வாழ்ந்தவன் எவன் நல்லா இருக்கான் என்றெல்லாம் நியாயப்படுத்தி சுயநலத்தை நியாயப்படுத்துகிற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளமாக நம் சமூகங்களில் ஊடுருவி நிற்கிறார்கள், நம் குடும்பங்களில் ஊடுருவி நிற்கிறார்கள். சரி, ஒரு கேள்விக்கு வருவோமே. சுயநலவாதிகள் வாழ்ந்தார்களா? காலத்தை வென்றார்களா? அவர்களால் வாழ முடிந்ததா என்கிற கேள்வி. நாங்க வாழ்ந்துருவோம், உயர்ந்துருவோம், முன்னேறிடுவோம், 4 பேரை போல நிமிர்ந்து நின்றுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலருடைய வயிற்றில் அடித்து விட்டு சுயநலவாதிகளாக சென்று கொண்டிருப்பவர்கள் வாழ்ந்தார்களா? இல்லை, அவர்கள் வாழ நினைத்து வீழ்ந்தே போனார்களா என்கிற கேள்விக்கு விவிலியத்தில் பல மனிதர்களுடைய வாழ்க்கை இவர்கள் வாழவில்லை. சுயநலவாதிகள் ஒருபோதும் வாழ்ந்ததில்லை, சுயநலவாதிகள் ஒருபோதும் வாழ்வில் நிமிர்ந்து நின்றதில்லை, அவர்களுடைய தலைமுறைகள் செழித்ததுமில்லை, செழித்து ஓங்கி நின்றியதும் இல்லை என்பதை விவிலியம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அரசர்கள் முதல் புத்தகம் 21வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு தம்பதி, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஏழையினுடைய திராட்சை தோட்டத்தை, நாபோத் என்பவருடைய திராட்சை தோட்டத்தை சுயநலம் கொண்டு அபகரிக்க பார்க்கிறார்கள். அவன் மீது குற்றப்பழி சுமத்தி ஊராரை அழைத்து அவன் மீது கல்லறைந்து அவனை கொன்று புதைக்கிறார்கள். பாருங்க, 2 பேரும் யாரு? அரசனும் அரசியும், ஆகாப்பும் இசபேலும். எல்லாம் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறவனுக்கு ஒரு ஏழை இருக்கக்கூடிய அந்த உடஞ்ச நாற்காலி மேலதான் அவனுக்கு கண் இருக்கு. கோட்டை போல வீட்டை வைத்திருக்கிறவனுக்கு இன்னும் 1 இன்ச்சு இடத்தை எப்படி அந்த கோட்டைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தலாம் என்கிற ஒரு நினைப்பு தான் இருக்கிறது. பாருங்கள், இதே கதைதான் எலியா இறைவாக்குதல் காலத்திலும் நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இசபேலும் ஆகாபும் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஏழையின் வயிற்றில் அடிக்கிறார்கள், திராட்சை தோட்டத்தை அபகரிக்கிறார்கள். அப்போது எலியா எதிர்கொண்டு அவர்களை சொல்லுகிறார், எந்த இடத்தில் நீங்கள் நாபோத்தினுடைய ரத்தத்தை சிந்தினீர்களோ அதே இடத்தில் உங்களுடைய ரத்தமும் சிந்தப்படும் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், மனிதர்கள் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லி இருக்கிறார். சுயநலம் கொண்டு, பேராசை கொண்டு அடுத்தவரை விழச் செய்தவன் ஒருபோதும் நிமிர்ந்து நின்றதில்லை, ஒருபோதும் வாழ்ந்ததும் இல்லை என்று சொல்லுகிறோம். சுயநலவாதிகள் எங்கே இருக்கிறார்கள்?
எங்கும் இருக்கிறார்கள். நம் பக்கத்தில் இருக்கிறார்கள், நம் வீடுகளில் இருக்கிறார்கள், சில நேரங்களில் நம் தோள்களில் சாய்ந்திருக்கிறார்கள், சில நேரங்களில் நம்மோடு உணவருந்துகிறார்கள், நம்மோடு சிரித்து சிரித்து பேசுகிறார்கள். சுயநலவாதிகள் எங்கே இருக்கிறார்கள்? 12 பேர் நிரம்பிய அந்த ஒரு அழகிய குழுமம். இயேசு அங்கே இருக்கிறார். அங்கே யூதாஸ் என்பவன் உள்ளமெல்லாம் கள்ளம் கொண்டு, உள்ளமெல்லாம் சுயநலம் நிறைந்து, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம். எனக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? சரி, வாஸ்தவம் தான், இதுல எனக்கு என்ன லாபம், இதுல எனக்கு என்ன ஆதாயம்? இந்த கேள்வியை கேட்டுதான் கேடுகட்டு நின்றான் யூதாஸ். யூதாஸ் ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தில் ஒட்டவில்லை. இயேசுவினுடைய அன்பு அவனுடைய உள்ளத்தில் தங்கவில்லை. ஏன்? ஏன்? ஆண்டவரால் கூட புக முடியாத அளவுக்கு யூதாசனுடைய உள்ளம் சுயநலம் என்கிற வெறியில் நிறைந்திருந்தது. அவன் வாழ்ந்தானா? வாழ்ந்தானா? இல்லை. யூதாசு என்பவன் சுயநலம் கொண்ட யூதாசு, பேராசை கொண்ட யூதாசு, எல்லாம் எனக்கு வேண்டும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்று அபகரிக்க நினைத்த இந்த யூதாசு வாழவில்லை, அவன் வீழ்ந்தான் என்பதுதான் வரலாறு என்பதை நாம் ஒருபோதும் மறத்தலாகாது. அப்படியானால் ஒரு சில கேள்விகளை நமக்குள் இன்று நாம் கேட்க வேண்டி இருக்கிறது. என்ன கேள்வி அது? என்ன கேள்வி? உங்கள் மனதில் கையை வச்சு, இந்த நேரத்தில் நம்ம மனசுல கையை வச்சு, நான் ஒரு சுயநலவாதியா, நான் ஒரு சுயநலவாதியா, என்னை பற்றி பிறர் என்ன சொல்லுகிறார்கள், நான் ஒரு சுயநலவாதியா, அல்லது என்னுடைய உள்ளத்திலும் கொஞ்சம் ஈரம் இருக்கிறதா, என்னுடைய உள்ளத்திலும் அடுத்த குடும்பங்களும் வாழ வேண்டும் என்கிற நினைப்பு கொஞ்சமாவது இருக்கிறதா என்கிற முதல் கேள்வி இன்று இந்த விழாவின் போது நம் அனைவருக்கும் தரப்படுகிறது. நான் சுயநலவாதியா, நான் சுயநலவாதியா? இரண்டாவது கேள்வி, நான் எப்போதாவது சுயநலவாதியாக இருக்கிறேனா அல்லது எப்போதும் சுயநலவாதியாக இருக்கிறேனா? எப்ப பார்த்தாலும் தன்னை பற்றி, தன் சுயநலத்தை மையப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா? மூன்றாவது கேள்வி, முக்கியமான கேள்வி, நம் உள்ளங்களில் ஓங்கி ஒலிக்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், சுயநலமும் பேராசையும் கேடும் கெடுதலும் மிகுந்த இந்த உலகத்தில் சில மனிதர்களால் மட்டும் எப்படி பொதுநலனோடு வாழ முடிகிறது? சில மனுஷங்களை பாருங்க, சில மனுஷங்களை பாருங்க, போற போக்குல நல்லதை மட்டும் சொல்வார்கள், நல்லதை மட்டும் செய்வார்கள், உதவிகள் மட்டும் செய்வார்கள், நற்செயல்களை மட்டும் சொல்லுவார்கள். இந்த மனிதர்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ந்திருக்கும். சிலருடைய முகத்தை பாருங்க, எவ்வளவுதான் டன் கணக்கில் பவுடர் பூசினாலும் முகம் சிடுசிடுன்னே இருக்கும். சிரிப்பு என்பது அந்த முகத்தில் காணாமல் போய்விடும். எத்தனை 1000 ரூபாய்க்கு நீங்கள் பட்டு புடவைகள் வாங்கினாலும் உங்கள் முகத்தில் மன நிறைவு, அதனுடைய எதிரொலி காணாமல் போயிருக்கும். ஏன்? நீங்கள் உங்களை பற்றி மட்டும் நினைத்திருக்கிறீர்கள். நான் என்னை பற்றி மட்டும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சில மனிதர்களை பாருங்கள், ஒண்ணுமே இல்லாம இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க, பாரு நமக்கு எல்லாம் இருந்து வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, என்ன சந்தோஷமா இருக்கிறான், என்ன மகிழ்ச்சியா இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த மனிதர்கள் கடவுளின் வரம் பெற்ற மனிதர்கள். எந்த மனிதனின் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதோ, எந்த மனிதனின் கண்களில் மகிழ்ச்சி தெரிகிறதோ, அவர்கள்தான் பொது நலத்தின் அடையாளங்களாக இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் தான் வாழ்வின் யதார்த்தத்தை தெரிந்து கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். ஏன் சில மனிதர்களால் மட்டும் சுயநலத்தை கடந்து வர முடிகிறது? எல்லாவற்றிலும் தன்னை மையப்படுத்துகிற மனிதர்களுக்கு மத்தியில் சில மனிதர்களால் மட்டும் எப்படி இதை மீறி வர முடிகிறது? அடுத்தவர்களும் இருக்கிறார்கள் என்கிற நினைப்புக்குள் எப்படி வர முடிகிறது என்ற கேள்வியை கேட்கிற போது, இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்வின் மிகப்பெரிய உண்மையை அவர்கள் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன உண்மை? என்ன உண்மை? இந்த வாழ்க்கை நம்முடையதுதான், ஆனால் நம்முடையது மட்டுமல்ல. இந்த வாழ்க்கை நாம் பெற்று வந்திருக்கிறோமே வரம், வாழ்வி என்கிற வரம், நாம் கொண்டிருக்கிறோமே இந்த உடல், இந்த உயிர், இதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து கடன் வாங்கி வந்த
இரவல் வாங்கி வந்திருக்கிறோம். நாம் இந்த வாழ்க்கை நம்முடையது அல்ல. ஆண்டவரிடம் கடன் வாங்கி வந்திருக்கிறோம். எல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த உண்மையை உணர்ந்தவன் தன்னலத்தை கடக்க ஆரம்பிக்கிறான். இந்த உண்மையை உணர்ந்தவன் தன் கண்களை, இதயத்தை விரிக்க ஆரம்பிக்கிறான். இல்லையேல் அவன் தான் 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 என்கிற மமதைக்குள் அவன் குனிந்து குப்புற படுத்து கிடக்கிறான். மற்ற மனிதர்கள் இந்த உண்மையை ஆரம்பிக்கிற ஒரு மனிதன், எல்லாம் கொஞ்ச காலம்தான், அழகு கொஞ்ச காலம்தான், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம், நிலம், குலம் எல்லாம் கொஞ்ச காலம்தான், உடம்பில் இருக்கிற தெம்பு கொஞ்ச காலம்தான், நீளம், அகலம், உயரம் எல்லாம் கொஞ்ச காலம்தான், படிப்பு, பட்டங்கள் கொஞ்ச காலம்தான். கடந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கையில் இங்கே எவரும் அடித்து வைத்த ஆணி போல நிரந்தரமாக இருக்க போவதில்லை. பாருங்கள், நேற்றிருந்த பலர் இல்லை, நேற்றிருந்த பலர் இங்கே இல்லை. இன்றிருக்கிற நாம் நாளை இருக்க போவதில்லை. இதுதான் வாழ்வினுடைய நியதி. இந்த உண்மையை அறிந்த மனிதன், ஆஹா, அப்படின்னா வாழ்க்கை என்னை கடந்து அல்லவா இருக்கிறது, வாழ்க்கை என்னோடு மட்டும் முடியாமல் அல்லவா இருக்கிறது என்று உணரத் தொடங்குகிறான். இதை உணராதவனை இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? முட்டாள் என்று சொல்லுகிறார், அறிவிலியே என்று சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியின் 12ஆம் அதிகாரத்தின் 20வது சொற்றொடரை பாருங்கள். தான் வாழ்ந்து விடுவேன், பல்லாண்டுகள் வாழ்ந்து விடுவேன் என்று நினைத்த ஒரு அறிவற்ற செல்வந்தனை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஏ அறிவிலியே, நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? நீதான் இந்த உலகை விட்டு இன்று இரவே போகிறாயே, நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று சொல்லுகிறார். நெற்றியடியாக கேட்கிறார். உள்ளம் புண்படுகிற அளவுக்கு இயேசு கேட்கிறார். நீ நிலையாக இருக்க போவதும் அல்ல. இந்த வாழ்வு என்பது நான் உனக்கு தந்த பிச்சை, நான் உனக்கு இரவலாக தந்த ஒரு கொடை என்பதை இறைவன் அந்நேரத்தில் அவனுக்கு உறக்கச் சொல்லுகிறார். இதை உணராத மனிதன் நானும் ஒரு நாள் கடந்து போவேன், என் தலைமுறையும் ஒரு நாள் கடந்து போவேன். எங்கே? ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வாழ்வின் நிலையாமையை உணர்கின்ற ஒரு மனிதன் தன்னலத்தை கடந்து பொதுநல வாழ்வுக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்க வருவதை பார்க்க முடிகிறது. ஏன் சில மனிதர்களால் மட்டும் இந்த சுயநலத்தை கடந்து வர முடிகிறது? இவர்கள் ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழாம ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழுவாங்க. ஆசைப்பட்டு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. சிலருடைய வாழ்க்கையை பாருங்க, தோண்டி பாருங்க, கிண்டி பாருங்க. சிலருடைய வாழ்க்கையில ஆசைகள் மட்டும்தான் இருக்கும். அது 6 வயதானாலும் 60 வயதானாலும் ஆசைகள் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கு? ஒரு பட்டியல் போடுங்கள். எந்த ஆசைகளாலும் உங்கள் வாழ்க்கையை வென்றுவிட முடியாது. எல்லா ஆசைகளும் வாழ்வை தின்று முடிப்பவை. எந்த ஆசைகளும் வாழ்வை வென்று விடுவதில்லை. ஆசைப்பட்டு திருமணம் ஆகாதவங்களுக்கும் ஆசை, திருமணம் ஆனவங்களுக்கும் ஆசை, குழந்தைக்கும் ஆசை, இளைஞனுக்கும் ஆசை, வயது வித்தியாசம் இல்லாமல் ஆசைகளின் குவியலில் ஒரு மானிட சமூகம் மயங்கி கிடப்பதை நாம் பார்த்து, இந்த வயசுல உனக்கு தேவையா இதெல்லாம்? எப்பா, படிக்கிற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, உனக்கு இந்த ஆசை தேவையா என்றெல்லாம் வேதனையோடு உற்று பார்க்கக்கூடிய நிலைமைகளை இந்த சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை கிண்டி பாருங்கள். அங்கே ஆசைகள் இருக்கிறதா அல்லது உங்களை படைத்த ஆண்டவன் இருக்கிறானா? சுயநலத்தை கடக்கும் இந்த மனிதர்கள் ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வதில்லை. அவர்கள் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். இன்று இந்த 10ஆம் விழாவினை கொண்டாடுகிற ரீத்தாபுரம் மக்களுக்கு இன்று இந்த உலக திரு அவைக்கு இன்று பெந்தகோஸ்தே நாள், தூய ஆவியாரின் பெருவிழா. இன்று இந்த உலகமெல்லாம் ஆண்டவருடைய ஆவியாரால் நிரப்பப்படுகிற ஒரு நாள். பயத்தால் குனிந்து கிடந்தவர்கள், ஆசைகளால் விலகி நின்றவர்கள்,
தங்கள் வழிகளில் சென்றவர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி அழைத்து ஆண்டவர் ஆவியானவரால் ஆக்கிரமிப்பு செய்து ஆட்கொண்டு அவர்களை தங்களுடையவர்களாக மாற்றிய ஒரு நாள். ரீத்தாபுரம் பங்கு சமூகத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்ளுகிற பெந்தகோஸ்தையின் நாள், ஆண்டவர் ஆவியாரின் நாள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாது. ஆசைப்பட்டு ஆசைகளால் ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிற எந்த மனிதனும் ஆண்டவருக்கு சொந்தமானவன் அல்ல, ஆண்டவருக்கு உரியவனும் இல்லை. ஆண்டவருக்கு உரியவனும் இல்லை. எந்த அளவுக்கு ஆசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கு தெரியுமா? சபை உரையாளர் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் சொல்லுகிறது, எவ்வளவு பார்த்தாலும் கண்களின் ஆவல் தீர்வதில்லை என்று சொல்லுகிறார். சில மனுஷங்க எவ்வளவுதான் பார்த்தாலும் எவ்வளவுதான் சேர்த்தாலும் அவர்களின் ஆசை ஒருபோதும் அடங்குவதில்லை. இந்த ஆசைகள் ஒரு மனிதனை சுயநல கூடாரமாகவே மாற்றுகிறது. மனிதர்கள் இவர்களுடைய கண்களுக்கு தெரிவதே இல்லை. தங்கள் ஆசைகளுக்கு தீனி போடுவதற்காக எந்த உயரத்திற்கும் இவர்கள் செல்வார்கள், எந்த எல்லைக்கும் செல்வார்கள், எவரையும் காவு வாங்குவார்கள். கணவன் மனைவியை பலி கொடுப்பான், மனைவி கணவரை பலி கொடுப்பான், பிள்ளைகள் பெற்றோரை வழியில் கொண்டு நிறுத்துவார்கள், உடன்பிறப்புகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவார்கள். ஆசைகள் அனைத்தையும் செய்யும். ஆசைப்பட்டு வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் 12ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவியார், ஆண்டவர் எல்லாரிலும் செயலாற்றுகிறார். எதற்காக? பொது நன்மைக்காகவே. உங்களிடம் இருக்கிற 5 ரூபாய், உங்களிடம் இருக்கிற 10 ரூபாய், உங்களிடம் இருக்கிற எல்லா திறமைகளும் ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமானது மட்டுமல்ல, பொது நன்மைக்காகவே என்பதை அவர் சொல்லுகிறார். எப்படிங்க சில மனிதர்களால் மட்டும் சுயநலத்தை கடக்க முடிகிறது? தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்று ஒதுங்கி விடாமல் தனக்கு ஒரு கடமை உண்டு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எங்க மனுஷனா பிறந்துட்டோங்க, நம்முடைய விருப்பம் இல்லை மனுஷனா பிறக்கிறது, மனுஷனா பிறந்துட்டோம், மனித பிறவியை எடுத்து விட்டோம். ஆனால் ஒரு நன்றி கடன் செலுத்திவிட்டு செல்வோமே, கடமை ஆற்றிவிட்டு செல்வோமே. தானுண்டு தன் குடும்பம் உண்டு என்று பல குடும்பங்கள் இன்று ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். படித்தவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள், கொஞ்சம் பணம் விந்தவுடன் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வேதனையின் அறிகுறியாக இருக்கிறது. நன்றி கடன் செலுத்துவதற்கும் இந்த சமூக கடமை ஆற்றுவதற்கும் பொது நலனை எண்ணுவதற்கும் பல குடும்பங்கள் இன்று தயாராக இல்லை. தங்கள் வயிறு நிறைந்தவுடன் அவர்கள் ஒதுங்கி விடுகின்ற ஒரு கனமான சூழலை நாம் பார்த்து நிற்கிறோம். உங்கள் ஆலயத்தை ஆண்டு வழிநடத்துகிற இந்த புனித ரீட்டா, பாதுகாவலி என்று ஒவ்வொரு முறையும் உறக்கச் சொல்லுகிற இந்த புனித ரீட்டா, தன் வாழ்வில் எல்லா கவலைகளும் இருந்தபோது அவள் முன் வந்து களமாடினாள். தன் கணவனை கொலை செய்யப்பட்ட பிறகு, தன் கணவன் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த எதிரிகளை பழி வாங்காமல், உள்ளம் காயப்பட்டு நிற்கிறது, குடும்பம் சுமைகளால் கனந்து போய் நிற்கிறது. அந்த நேரத்திலும் சமூகத்தை எண்ணி பொது நலனுக்காக களமாட வந்தவள் நம் பாதுகாவலி புனித ரீட்டா. சிலர்கிட்ட கேட்பாங்க, ஏங்க ஊர்ல சில பொறுப்புகள் எடுத்து செய்யலாம்ல, அது குடும்ப சூழல், வீட்டுக்காரர் ஒத்துக்கிட மாட்டாரு, பார்த்துக்கிடுங்க. வீட்டில் பிள்ளை 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு, பார்த்துக்கிடுங்க. வாஸ்தவந்தான். புனித ரீட்டா, இவருடைய குடும்ப சூழல் எப்படிப்பட்ட சூழல் என்பது உங்களுக்கு தெரியும். தன் தகப்பனை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று 2 மகன்களும் கங்கணம் கட்டி நின்ற காலத்தில் ஒருங்க மக்களே என்று சொல்லிவிட்டு தன் மகன்களையும் தானும் பொது நலனை எண்ணி ஒரு துறவியாக அவர் உருவெடுத்ததை நாம் அறியாத கதை ஒன்றுமில்லை. எனவே குடும்ப சூழல்களை சொல்லி எவரேனும் ஒதுங்கி நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சுயநல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன கடமைங்க? கடமைன்னு சொல்றீங்க, மனித பிறவி எடுத்து என்ன கடமை? என்ன கடமை? இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிற கடமை 58ஆம் அதிகாரம் 10வது இறைச்சொற்றொடர் சொல்லுகிறது,
வறியவருடைய தேவையை நிறைவேற்றுவையானால் உன் ஒளி இருள் நடுவே உதிக்கும் என்று சொல்லுகிறார். இது நாம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம்? கோடை காலத்தில் இருக்கிறோம். இந்த விடுமுறை முடிந்து பல பிள்ளைகள் உயர்கல்விக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் செல்லவிருக்கிறார்கள். வறியவர்கள் யார்? கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் திணறி நிற்கக்கூடிய பிள்ளைகள் வறியவர்கள். அவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்வீர்களானால் நீங்கள் இந்த சுயநலம் என்கிற கோட்டையை விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்பு வரும். இந்த ரீத்தாபுரம் பங்கு சமூகம் வறியவர்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்கிற போது நீங்கள் உங்கள் ஒளி இருள் நடுவே உதிக்கச் செய்கிற ஒரு பங்கு சமூகமாக உருவெடுக்க முடியும். புனித ரீற்றம்மாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களையும் பொதுநல சிந்தனைகள் உள்ள மக்களாக வாழச் செய்யும். ஆமென்.